வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபன்னி தமிழ் டப்பிங் சாங்ஸ். ரைட் அட கன்றாவே தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. மத்திய அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. பட்டா பட்டு பட்டா பட்டு பட்டா பட்டு. டேய், இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு மொத்துனாரு. தூத்துக்குடி கொத்தனார். பணத்துக்காக அவ கூட போனியே, இவ கூட போனியே, இவ கூட போனியே. ஏன் இப்ப ரீசெண்டா வந்த அண்ணன் பாத்தியா, பெரியப்பாவ பாத்தியா, அண்ணத்த பாத்தையே அப்பத்தே கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்தியா அப்பாத்தே கேக்கே. இது எப்படி இருக்கு? எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த பாட்டையே கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறது? அதனாலதான் நிறைய தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற கன்றாவியான பாடல்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்ப அதெல்லாம் கேட்டு வைப் பண்ணுவோமா? கபடி 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 வாடி 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 வாடி. தலைகீழா நடக்காத, விழுந்துட போறோம். போறாம ஃபர்ஸ்ட் சாங்கே பயங்கர வைபான சாங்கா எடுத்து வந்திருக்கேன். சோ யாராச்சும் உட்கார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல எஞ்சி நின்றுங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா இருங்க. வந்தாலே ஜாலி அப்போமா ஜாலி அட்டட்ட ஆடு. கபடி 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 கபடி. கபடி அவ்வளவுதான். கபடியை வச்சே ஒரு பாட்டு. என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. கபடி 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 கபடி. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நடுவுல கபடி கபடின்றது காமெடி காமெடி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கபடி 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 காமெடி 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 காமெடி. டேய் சும்மாறா. ஏண்டா ஃபர்ஸ்ட் கபடி கபடி கபடி, அப்புறம் கபடி 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 கபடி. அவ்வளவுதான் பாட்டே வா. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல கோபி. இப்ப இன்னொரு மாடுலேஷன் சேஞ்ச். கபடி 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 கபடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கபடி 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 கபடி. போதும் போதும். ஏண்டா ஒரே வார்த்தையை வச்சு எப்படா ஒரு பாட்டையே முடிச்சீங்க? கபடி 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 கபடி. டேய், அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு. ஆடி கபடி. கபடி 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 கபடி. அட பாவிலா, நீங்க இன்னும் முடிக்கலையாடா? கபடி 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 கபடி. டேய், நீ இங்கே தங்கிட்டியா? ரைட் ரைட். கபடி 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 கபடி. அட கன்றாவே. விடமாட்டேன் போல இருக்கே. எதுல விட்டேன்? அத கூட பாருங்க, நம்ம மாதிரி எஸ்பிபி மாதிரி மூச்சு விடாம பாடி அதையும் ஒரு மாதிரி வைப்பாக்கி விட்டாங்க. இப்ப ஏன் மண்டை கூட இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கபடி 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 கபடி. நைட்டு தூங்கும் போதெல்லாம் இப்ப இந்த பாட்டு தான் எனக்கு ஓடும். சோ முதல் சாங்கே கபடியை வச்சு ஒரு ஹைப் ஏத்திட்டாங்களா? இப்போ அடுத்ததா இதுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி இன்னொரு சாங் கொண்டு வந்திருக்கேன். அதை கேட்டு வைப் பண்ணுவோமா? ஏயா ஏவாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? படிவாட வட 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 வட. போடா போடா. 1 minute. அட இவங்கள பாராட்டணும். அங்க கபடி 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 போடாங்க. இவங்க வட வட வடா, ஏ வடி வடி வடி, ஏ வட வடா, ஏ வடி வடி, ஏ வடா, ஏ வாடி.
ஆனா பரவாயில்லைங்க, தமிழ் டப்பிங்னு மாத்தும் போது நிறைய லிரிக்ஸ்லாம் எழுத முடியாது. ஏன்னா ஒரு வார்த்தையை தரேன், அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டை முடிச்சுக்கோன்னு அங்க கபடியை வச்சு முடிச்சா இவங்க வாடா வாடிங்கிற ரெண்டே வார்த்தையை வச்சு முடிச்சிட்டாங்க பாருங்க. என்ன ரைமிங் சார் அந்த பாட்டுல? வாய் துடிக்குது ஆனா சொல்ல மாட்டேன். இன்னும் முடியல, இப்பதான் முக்கியமான வைபே வருது. யாரு இந்த மாதிரா? வேற எதுவும் பிரம்மையா? இதுல பாட்டை விட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கபடியை வைப் பண்றதா இல்ல வாடாவாடியை வைப் பண்றதான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. இந்த ரெண்டு பாட்டுல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப வைப்பா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த மூணாவது சாங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு சாங் மாதிரி வைப் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்வைப் பண்ணிக்கலான்ற லட்சணத்துல தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதையும் பார்த்துருக்கேன். ஐயோ அழகா, இது என்னடா மொழி? அப்பப்பா அதிக அடி திரும்பி திரும்பி அடி அடி அடியா ஏய் அடி அப்படி அடி எப்படி அடி பழக்க 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 அடி மண்ணு வெட்டி மடிச்சு கட்டி இழுத்து போட்டு அடி அடி அப்படி அடி இப்படி அடி பழக்க பழக்க அடி அடியா அடியா என்னால இவர் அடிக்க முடியாது சார். இவனாச்சும் அடிச்சு தொலைக்கலண்டா. என்னடா பாட்டு இது, என்னடா வரி இது? அதாவது அடி மனசுல இருந்து எழுதி கொடுங்க சார் இருப்பாங்க போல இருக்கு. அடி மனசுல இருந்து வேணும், அடியவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா எழுதிட்டாங்க போல. அண்ட் நிறைய பேரு பத்தா பத்து பத்தா பத்து பத்தா பத்து அப்படிங்கிற பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. பத்தா பத்து பத்தா பத்து. இப்போ இந்த பாட்டோடைய இந்தியன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை நான் இப்பதான் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்களா பார்க்கலையான்றது தெரியல. பட் செம்ம வைபா செம்ம காமெடியா இருந்துச்சு. அதை பார்த்து வைப்படுவோமா? பட்டா பட்ட பட்டா பட்ட பட்டா பட்ட ஐயோ பட்டா பட்ட பட்டா பட்டா பட்ட ஆன் ஸ்பாட் எட்டு விட்டாம பாத்தீங்களா? இப்ப தெரிஞ்சா நாங்க யாருன்னு கடைசியில விட்ட ஏப்பம் தான் சூப்பரா இருந்துச்சு. இப்ப இந்த பாட்டை நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ண போறோம். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாட போறீங்க. ஓகே, பாடு பாடி தொலையும். பட்டா பட்டி பட்டா பட்டி பட்டா பட்டி. சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. அப்படி போய் பிராக்டீஸ் பொரட்டாவை புரட்டி பொரட்டாவை புரட்டி பொரட்டாவை புரட்டி. எங்கயா பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருந்த ஒரு பயப்புலியும் காணோம். சரி சரி, இதுக்கப்புறம் பாட மாட்டேன், மறுபடியும் வாங்க. பட்டா பட்டு பட்டா பட்டு. நான் இல்ல இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுக்கு அடுத்து இதே பட்டா பட்டியை வச்சு அரபிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுவுமே பயங்கர ஹியூமரா பயங்கரமா வைப் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து வந்திருக்கேன், அதையும் கேளுங்க. இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லா வைப் பண்ற மாதிரி தான் இருக்குல்ல? டக்கராகுதுக்கா. பட்டா பட்டு பட்டா பட்டு பட்டா பட்டு. நம்மளும் அரபிக் வெர்ஷன்லாம் பண்ணுவோம். அரபிக் வெர்ஷன் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்கன் வெர்ஷன் கூட நான் பண்ணுவேன். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. பட்டா பட்டு பட்டா பட்டு பட்டா பட்டு. டேய் இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா இறக்கி விடுறேன், யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்த பாட்டுக்கு போமா. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு மோட்டிவேஷனல் சாங். ஹீரோடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம வைக்கிறோம். அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனலா வச்சா பாக்குற இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்குமே அப்படிங்கிற காரணத்தினால எழுதப்பட்ட வரிகள். இந்த வரிகளை நல்லா உத்து கவனிக்கணும் நீங்க, அதுதான் முக்கியம். சிகரெட் என்ன தப்பா, தம் அடிப்பது தப்பா,
சிகரெட்டுனாலே தப்பா இல்ல தம்முனாலே தப்பா? டே சிகரெட் தம்மு ரெண்டு ஒண்ணுதானடா. இது என்ன பிரிச்சீங்க? ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? வரிகள் பத்தல, சோ ரெண்டா பிரிக்க வேண்டியதா இருக்கு. வெரி குட் பிரபாகர், உண்மையிலே நல்லா இருக்கா? நிஜமா தான் சொல்றேன். சரக்குனாலே தப்பா, சரக்கடிப்பது தப்பா, சின்ன உடை தப்பா, உன் பார்வைத தப்பா, சைட் அடிச்சா தப்பா, எல்லா பொண்ணுங்களே தப்பா. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முத அவங்கள வெளுக்கு. சின்ன உடை தப்பா, உன் பார்வைத தப்பா, சரக்கு அடிச்சா தப்பா இல்ல சரக்குனாலே தப்பா? எப்படிப்பட்ட வரிகளை? சரக்குனாலே தப்பா, சரக்கடிப்பது தப்பா. எல்லாத்தையும் தப்பு தப்பா கேட்டுட்டு கடந்த தப்பா தப்பான்னு கேள்வி வேற கேக்குறாங்க. முதல்ல இதை பார்த்தது தப்பா அப்படின்னு நம்ம தான் பாடணும் போல. உடனே சிரிக்கிறாரு பாருங்க. அந்த அடுத்துதான் நிறைய பேர் ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்க. கருகான கால போல கருத்து இருக்குது உலகு, கருப்பு இல்ல காத்து இருக்கு கருப்பு. ஐயோ என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? நான் பாடினது டப்பிங் சாங் நினைச்சுக்காதீங்க, நான் பாடினது ஒரிஜினல் சாங் தான். லிரிக்ஸ் தெரியாம அப்படி பாடிட்டு இருந்தேன், அது வேற கதை. கரிகால கால போல கருத்து இருக்குது குழலு. இப்போ தமிழ் பாட்டியே தமிழ்ல டப் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் லிசன். ஆனா இது பழசு. ஏன் அந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. இவங்க கோடி எடுத்துக்கிட்டாங்க, பல கோடி 100 கோடி 100 கோடி. பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அப்ப வேணாமா? இந்த பாட்டை கூட மன்னிச்சு விட்டுறலாங்க. அடுத்ததா ஒரு பாட்டு, வடி 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 கியூட் பொண்டாட்டி. இது நான் சிம்பு வாய்ஸ்ல கூட பாடுவேன், நீங்க கேட்டீங்கன்னா பாடுவேன். என்ன சொல்றீங்க? வட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் ஓ முன்னாடி. வட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் ஓ முன்னாடி. இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, நமக்கு புகழ்ச்சி பிடிக்காது. சோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க, கொஞ்சம் புகழ்ந்தே போட்டு விடுங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. இப்போ இந்த பாட்டை மறுபடியும் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே ஹீரோ. கண்ணு பிதுங்குது கண்ணஞ்ச வைக்குது கோபம் தான் கூடாதே, புன்னகை பக்கத்தான் நானும் வந்து என்னையும் கொல்லாதே. I'm very very sorry. Once more sorry. I am sorry. சாரி மேடம். Sorry pa, sorry. We are also very sorry அப்படிங்கிற அளவுக்கு டேய் நல்ல பாட்டுறா. இது தலைவர் எப்படி பாடி வச்சிருந்தாப்புல, அந்த பாட்டை எடுத்து இப்படி கொலை பண்ணி கடத்த அதுக்கு சாரி வர அவங்களே கேட்டுக்கிறாங்க. Sorry. I am sorry. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. சரி ரைட், இப்போ வரைக்கும் பார்த்தது கூட பரவாயில்ல. இப்போ யார் தெரியுமா வரப்போறா? எஸ், நம்ம பாலையா காரோ இறக்கி விட்டோம்னு வைங்களேன், காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா அவர் சீரியஸா தான் பண்ணுவாப்ல. இப்போ அவர் சீரியஸா பண்ணிருக்கிறது நம்ம காமெடியா பார்க்க போறோம். கண்ணை நீ போட்டு இருக்கும் கண்மை சூப்பர், கூந்தல் மீது இருக்கும் மல்லிப்பூ சூப்பர், இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. தக்காளி பழம் போல கண்ணோ சூப்பர், நீ கட்டி வர்ற சேல சூப்பர். ஆயத்தோட வெடியுது அடைஞ்சிருச்சா? இடுப்பத்தான் பார்க்க இல்ல, இடுப்பத்தான் பார்க்க இல்ல, இடுப்பத்தான் பார்க்க இல்ல, இடுப்பத்தான் பார்க்க இல்ல. பேப்பர் படிக்கிறப்பா, மராப்பு ஆடுகிற ஸ்டைல் சூப்பர். கடைசியா ஏதோ என் காதுல உளுந்துச்சு, நான் கேட்டது உண்மைதானா? மராப்பு ஆடுகிற ஸ்டைல் சூப்பர். அட ஆமா, நம்ம பாலையகாரு ரொம்ப மோசமான காருவா இருப்பார் போல இருக்கே. சரி ரைட், நம்ம பாலையகாரு கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்ப அந்த பொண்ணுக்காரு பதில் சொல்ல போறாங்க, அதை கேளுங்க. நீ போட்டுகின்ற கண்ணாடி சூப்பர், நீ கட்டுகின்ற லுங்கி சூப்பர், என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. கழுத்துல மின்னுகின்ற சங்கிலி சூப்பர், சிங்கத்தை தொக்கடிக்கும் தில்லு சூப்பர். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? மிசைய முறுக்கி கிட்டா, மிசைய முறுக்கி கிட்டா, மிசைய முறுக்கி கிட்டா லுக்கு சூப்பர். ஆக
மொத்தத்தில் ஆளு சூப்பரு. என் பர்சனாலிட்டியை பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு பாட்ட முடிச்சிட்டாங்க. நீ போட்டு இருக்கும் செப்பல் சூப்பர், நீ கட்டி இருக்கும் வேஷ்டி சூப்பர், கழுத்துல மின்னுகின்ற சங்கிலி சூப்பரு, கையில போட்டு இருக்கும் மோதிரம் சூப்பர், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டு கேட்க வந்தேன். பாட்டா? ஆமாங்க, நான் மைக் மாரியோட ஃபேனுங்க. எப்படி யோசிக்கிறாங்க? நம்மளும் லிரிக்ஸ் ரைட்டர் ஆயிரலாம் போலயே. இப்ப அடுத்ததா இப்ப ரீசன்ட் டைம்ல எல்லாரும் மண்டையில ஓடிட்டு இருக்கிற சாங் என்ன சாங்? அண்ணன பாத்தியா என்னென்ன கேட்டியா பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. அந்த பாட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வேற ஒரு பாட்டு வராதா அப்படின்னு வலை வீசி தேடும் போதுதான் என் கண்ணில் மாட்டின பாட்டு இந்த பாட்டு. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி? நல்லா இருக்கு. என்னது இதுக்கு அண்ணனை பார்த்தே பரவாயில்லையா? ஏங்க அப்படி கிடையாது. இன்னொரு வாட்டி கேளுங்க. அந்த வருஷம் கேட்டா ஏன் வருஷம் கேளுங்க. எனக்காக இப்பவும் பாடுவாங்களே அந்த பாட்டு, அதை பாடுங்க ராஜ். பேபி என்ன உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு? சீ போன வை. சொன்னா நம்ப மாட்டேன் வேற சொல்றீங்க. இதுக்கப்புறம் பாருங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்ல போறீங்க. இந்த பாட்டு தான் அடுத்த ட்ரெண்டிங் பாட்டு. தேங்க்யூ சார், சூப்பர் ஹிட் சாங். ஓகேங்க, கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டா பாடக்கூடிய ஒரே பாட்டு அதுதான். ஜூட்டா ஜூட்டா தின்கனக்க தின்னனா தின்கனக்க தின்னனா தின்கனக்க தின்னனா நானே பாடுமா சுச்சி போட்டா பாடும் நானே. இது பேர் பாட்டா? இப்ப இந்த பாட்டை கொலை பண்றதுக்கு என்ன மீறி ஒருத்தன் வர முடியுமான்னு யோசிக்கும் போது ஒருத்தன் ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஒருத்தி ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க போல இருக்கு. இது மலையாள வருஷனா. அந்த வாய்ஸை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. பாடு. கொண்டு கிக்கு கேரும் மோனே போதும், நீ பாடுறது உனக்கு கேக்குதா? மதம் பிடிச்சோரானே போல பாஞ்சுவோ. அந்த ஒத்த சொல்ல பாரு அந்த டைம்ல மட்டும் எச்சி ஊறிடுச்சு போல இருக்கு. கொண்டு த்ரோட்டு குறைச்சு டேமேஜ் ஆயி குறைச்சு இந்த அவலாஞ்சி அவர் மாதிரி அவர் வந்து பாடி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கொண்டு கிக்கு கேரும் மோனே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து பயங்கரமா எல்லாரும் வைபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பாட்டெல்லாம் கேட்டு வைபானீங்களோ இல்லையோ, நான் பாடின பாட்டை கேட்டு கண்டிப்பா எல்லாரும் குதூகலமா இருப்பீங்க. ஸோ நான் பாடின பாட்டிலேயே எந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, முக்கியமா என்னுடைய சிங்கிங் ஸ்கில் எப்படி இருக்கு, என்னுடைய வாய்ஸ் டோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்க சொன்னீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கரமான சிங்கர் வரப்போறாரு அப்படின்னு அடுத்த வீடியோலயே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அதுக்காக தான் கேட்குறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் மேட்ச் பண்ண வீடியோ பண்ணுங்க. ட்ரோலோட நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.